ஹலோ ஆல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் இன் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இதுல வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம். பார்க்க போறோம்னா why assembly language matters. நம்ம நம்ம இந்த இடத்துல அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். முதல் விஷயம் ஹார்ட்வேர் கண்ட்ரோல். ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் வந்து நம்மளை டைரக்டா ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது பின்ஸ் மெமரி டிவைசஸை நம்மளால ப்ரிசைஸாக மேனேஜ் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணணும் இல்லை ஃபாஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ணணும் அந்த மாதிரி சமயத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ். அசம்பிளி கோட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ரெண்டாவது இது ஹை லெவல் லாங்குவேஜஸ் சி அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபியூவர் கிளாக் சைக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுது. ரெண்டாவது வந்து டைம் கிரிட்டிக்கல் அண்ட் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்க்கு இது பெஸ்ட்டாக வந்து சூட் ஆகுது. மூணாவது எஃபிஷியன்சி. அசம்பிளி ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் மெமரி ஆக்குபை பண்ணுது. ஸோ இது வந்து ஸ்மால் டிவைசஸ் அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அந்த மாதிரியான ஸ்மால் டிவைசஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ரேம் இல்லை ரோம் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் இதில் நம்ம என்ன பார்த்தோம், அசம்பிளி லாங்குவேஜ் நமக்கு ஏன் தேவை அப்படின்னு பார்த்தோம். ஒரு 3 பாயிண்ட்ஸ் நம்ம அதில் பார்த்துருக்கோம். என்னென்ன பாயிண்ட்ஸ்னா, இப்போ ஹார்ட்வேர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. மூணாவது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து ஒர்க் முடிக்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம வந்து 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து சிஸ்க் பேஸ்ட் ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கு. ஸோ சிஸ்க் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். இதில் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராமுக்கும் சரி டேட்டாக்கும் சரி செப்பரேட்டாக வந்து மெமரி வந்து வச்சுருக்கு. ஸோ இது நம்ம எந்த வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நினைப்போம். இது ஆக்சுவலி எந்த வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து டேட்டாவை அட் அ டைம் ரீட் இல்லை ரைட் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபெச் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்ட் வந்து இது நம்மளோட ஸ்பீடையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இதில் இருக்கிற அதர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 32 இன்புட் அவுட்புட் லைன்ஸ் இருக்குது. நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் டிவைசஸ் எல்இடி சென்சார்ஸ் டிஸ்பிளேஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். தென் இதில் நிறைய டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பல்ஸ் ஜென்ரேஷன் ஈவென்ட் கவுண்டிங் டிலேஸ் அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதில் சீரியல் கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது. அதாவது அதர் டிவைசஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட் இதில் வந்து பில்ட் அண்ட் ரேம் அண்ட் ரோம் இருக்குது. ஸோ இதை ஆக்சுவலி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டேட்டாவும் சரி ப்ரோக்ராமையும் சரி ஸ்டோர் பண்ணுறதுக்கான இன்டர்னல் மெமரி இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே நமக்கு ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. அதாவது ரெஜிஸ்டர் சென்ட்ரிக் ஆப்ரேஷன்ஸ். ரெஜிஸ்டர் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் இதில் ப்ளே பண்ணுது. ஏன்னா ரெஜிஸ்டர்ஸை வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ்க்கு இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுது. முதல்ல நம்ம ரெஜிஸ்டர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சிபியூவில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மெமரி தான் வந்து ரெஜிஸ்டர்ஸ். இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ சிபியூவால் டைரெக்டாக வந்து மெயின் மெமரியோட ஒர்க் பண்ண முடியாது. முதல்ல நம்ம டேட்டாவை மெமரியிலேருந்து எடுக்கணும், அதை ரெஜிஸ்டரில் லோட் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும், அப்புறம் வந்து ஸ்டோர் பேக் பண்ணணும் தேவைப்பட்டா. இது வந்து ப்ராசஸிங் வந்து ஃபாஸ்டராக அப்புறம் வந்து எஃபிஷியண்ட்டாக நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்லைடில் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இங்கே வந்து 5 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரூல், எல்லா அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். அப்போ தான் அசம்பிளரால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். செகண்ட் ரூல் என்னென்னா, நம்ம வந்து ஒரு லைன் ஆஃப் கோடுக்கு நேம் வைக்கிறோம், அதாவது லேபிள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து செமிகோலனோட தான் எண்ட் ஆகணும். ஸோ லேபிள் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரோக்ராமுடைய ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸுக்கு ஜம்ப் பண்ண நம்ம யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ரூல் என்னென்னா, அதாவது
லேபிளோ இல்லை ஒரு சிம்பிளோ நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னா அது எப்போவுமே ஒரு லெட்டர் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகணுமே தவிர ஒரு நம்பரையோ சிம்பிளையோ வச்சு ஸ்டார்ட் ஆகக்கூடாது. 4th ரூல் என்னென்னா கமெண்ட்ஸை நம்ம வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதணும். ஏன் நம்ம எழுதலாம் அப்படின்னா ரியல் கோட்லேருந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5th ரூல் என்ன அப்படின்னா நம்ம வந்து அசம்பிளி ப்ரோக்ராம் வந்து நம்ம முடிக்க போகிறோம் ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா எண்டில் வந்து நம்ம என்னென்ற டேரக்டராக யூஸ் பண்ணுறோம். இது வந்து என்ன பண்ணுது அசம்பிளர்கிட்ட சொல்லுது இந்த மாதிரி ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே மொத்தம் 5 ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்லைடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஸ்ட்ரக்சரில் வந்து 2 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆப் கோட், இன்னொன்று வந்து ஆப்பரன்ஸ். ஆப் கோட் அப்படின்னா ஆப்ரேஷன் கோட். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா சிபியூ கிட்ட என்ன ஆக்ஷன் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லுது. இப்போ ஆப் கோடை நம்ம வந்து ஒரு கமாண்டாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து என்ன ஆக்ஷன் செய்யணுமோ அதை வந்து சிபியூ கிட்ட அது சொல்லுது. அதுதான் ஆப் கோடுடைய ஒர்க். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இப்போ எம்ஓவி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில். எம்ஓவினா மூவ் டேட்டா. ஏடிடி யூஸ் பண்ணுறோம்ல அதோட மீனிங் என்னது ஆட் டேட்டா. அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆப் கோடுடைய எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்பரன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆப்பரன்ஸை நம்ம சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கமாண்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸை தான் ஆப்பரன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது ஆப்பரன்ஸ் தான் வந்து சிபியூ கிட்ட சொல்லும். என்ன சொல்லும் அப்படின்னா டேட்டா வந்து எங்கேருந்து வருது, டேட்டா வந்து எங்கே நம்ம வந்து அனுப்பணும் அப்படின்றத வந்து அந்த ஆப்பரன்ஸ் தான் சொல்லுது. அதாவது ஆப்பரன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஆப்பரன்ஸ் அப்படின்றது வேல்யூஸ் இல்லை நம்ம வந்து ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் தான் வந்து என்ன பண்ணுது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒர்க் பண்ணுது. ஓகேவா?